வந்துட்டேன்னு சொல்லு. என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது FFBMS. நான் உங்கள் FFB. என்னடா ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறேன்னு பார்ப்பீங்க. ஆமாம் கைஸ், நமக்கு 10th அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம் இருந்ததுனால நம்மளால் வீடியோ பார்க்கமே வர முடியல. என்னை நீங்கள் உங்கள் வீட்டு புள்ளியாக நினச்சி மன்னிச்சிருங்க. சரி வாங்க வளன்னு பேசாமல் கேம் பிளேக்குள்ளே போகலாம். நாங்க வந்தாலே வெடிகுண்டே நடக்கிற கடைக்கெல்லாம் சுத்துருண்டே உங்க கடையெல்லாம் பேனாண்டே ஜாமில்ல நாங்களே டெப்போண்டே. நாங்க இறங்கி வந்த போட்டுக்குள்ள ஜகா ஜகா உனக்கு பிடிக்கலன்னா ஓரங்கட்டி பல்லா பல்லா. ஓகே காய்ஸ், நம்ம கேம் பிளேக்குள்ளே வந்துட்டோம். நம்ம வீடியோ போட்டே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. சரி பரவாயில்ல, நம்ம அதேமாரியே வீடியோ போட ட்ரை பண்ணலாம். சரி வாங்க கைஸ், நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேமே வந்து டைட்டில் ஃபால். இதில் என்னென்னா பச்சை கலரில் இருக்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்சி அதில் குதிக்கணும். பாருங்கள், பச்சை கலர் இல்லாமல் மற்றதில் குதிச்சோன்னா செத்துருவோம் கேவிந்து. பார்க்குற எல்லோரும் லைக்கு சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க நம்ம பார்க்கலாம். இன்னும் எல்லாம் பிடிச்சி தள்ளினே இருக்கிறானுங்க. நான் மாட்டுக்கு ஒரு ஓரமாக நிற்கிறேன், என்னை பிடிச்சி தள்ளினே இருக்கிறானுங்க. என்னை தள்ளி விட்டு இவனுங்க என்ன சாதிக்க போகிறானுங்க பாருங்கள். பேசினுக்கிற நேரத்துலேயே தள்ளி விட்டானுங்க. நம்ம இன்றைக்கி போக முடியாது போல். ஃபஸ்ட்டாக போய் நிற்கலான்னு பார்த்தா லாஸ்ட்டில் போய் தள்ளி விட்றானுங்க. அப்பா எப்படியோ எல்லோரும் முன்னாடி போகல, அது வரைக்கும் சந்தோஷம். சரி அப்படி குச்சி பார்ப்போமா? ஐயோ என்னங்க இது, நான் குதிக்கிற இடத்துல தான் பச்சை கலர் இல்லாமல் இருக்குமோ? இன்றைக்கி நம்ம கட்டத்தில் 7 ரன் போட்டிருக்கு. அது யாரால் மாற்ற முடியும்? ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையை மட்டும் வச்சு ஓடிட்டு இருக்கேன். எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அப்பா ஜெயிச்சிடலாங்க. ஏங்க நம்ம குவாலிஃபைட் ஆகிட்டோம். இந்த மேப்பாச்சும் நல்ல மேப்பாக வருதா பார்ப்போம். ஏங்க இது உண்மையிலே நல்ல மேப் தான், ஏன்னா இதுதான் நம்மளால் ஈஸியாக செலக்ட் ஆக முடியும். சரி வாங்க நம்ம போகலாம். இது என்ன ஆரம்பத்தில் பெயிண்ட் அடிக்கிற கட்டை? சரி இதையும் தாண்டி போவோம். எதிர் நீச்சலடி ஏற்றுக்கொடி அடங்காது. நமக்கு பாட்டு வரல சரியா. சரி வாங்க விளையாடலாம். பார்த்தீங்களா என் பக்கத்தில் தங்கமான மனுஷன் நிற்கிறாப்புல. தங்கமான மனுஷனா நல்ல மனுஷன் கிடையாது, அவன் தங்கத்தில் செஞ்ச மனுஷன். நம்மளும் ஒரே நாள் அதேமாரி அந்த ஸ்கின்னை வாங்கி நம்மளும் அழகாக போட்டுன்னு போகலாம். எனக்கு தெரிஞ்சு நடுவில் இது ஜம்ப் பட்டன் நினைக்கிறேன். வாங்க குச்சி பார்க்கலாம். ஐயோ ஏங்க இது ஜம்ப் பட்டன் கிடையாது, டெலீட் பட்டன். நம்ம குச்சா நம்மளை தூக்கி வாரி போட்டுது. வாங்க எப்படியாவது இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். அவங்களாம் அந்த வழியில் நடக்கும், நம்ம இந்த வழியாக போகலான்னு பார்த்தா பெயிண்டில் முக்கியத்துட்டாங்க. சரி வாங்க நம்ம இதில் போய் பார்ப்போம். நமக்கு எல்லாம் நல்ல நேரமாக இருந்துச்சுன்னா நல்ல நேரமே எல்லாம் நடக்கும். இங்கே பார்த்தீங்களா இந்த ரவுண்டும் நம்ம அவுட் ஆகிற மாதிரியே போகிறோம், ஆனால் ஜெயிச்சிருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை அப்படி சொல்லிட்டு போனால் போகும்போதே கட்டை கீழே கொஞ்சிச்சு. சரி மறுபடியும் ஒரு கட்டை வச்சு குச்சி போயிட்டேன். எப்படியோ இதுலேயும் நம்ம குவாலிஃபைடு. எப்படியோ கடைசியாக வந்த 2 மேப்புமே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வர மேப்பாச்சு ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா ஐயோ இது நமக்கு சுத்தமாக வராது. இந்த மேப் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லை, எனக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நான் ஒன்றுத்தில் நிற்பேன், டப்புக்குன்னு அது புட்டுக்கும், இன்னொன்றுத்துலேயும் நிற்பேன், அதுவும் புட்டுக்கும். நான் எப்படியோ இதில் ஜெயிப்பன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை. சரி வாங்க விளையாடி பார்ப்போம். நம்ம தான் போன 2த்துலேயும் நம்பிக்கை இல்லாமல் தான் விளையாடணும், ஆனால் ஜெயிச்சிட்டு எப்படியோ. அதேமாரி இதுலேயும் நம்பிக்கை இல்லாமல் விளையாடுவோம், அதேமாரி ஜெயிச்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன இவ்வளோ நேரம் நல்லதாக தானே போயின்னுக்குது. நினச்சேங்க என்னடா இவ்வளோ நேரம் நல்லதாக போயின்னுக்குதே, அதான் பார்த்தேன், அதுக்குள்ளே கீழே வீணிட்டேன். சரி வாங்க அந்த சைடு தாவ முடியுமா? அந்த சைடு தாவிடலாம், அவ்வளோதான், இது காலியாக வைப்புது. வாங்க தாவிடலாம். ஏங்க என்னங்க இது? பார்த்தீங்களா, நீங்களே பார்த்தீங்களா, அங்கே ஒரு பிளாக் இருந்தோம், நான் உள்ளே போயிட்டேன். வேணே இது வந்து கம்பெனிக்காரங்க நம்ம மேலே பண்ண சதி. இது இன்றைக்கி நம்ம கட்டத்தில் 7:30 இருக்கு சொன்னேன், அதேமாரி ஆயிடுச்சு. இந்த மேப் எனக்கு சுத்தமாக வராது. ஏன் இந்த மேப் எனக்கு கொடுக்குறானுங்க? நான் அவுட் ஆகணுன்னே இவனுக்கு பார்க்குறானுங்க. போன டைம் பிளாக் இருந்தும் என்னால் இது பண்ண முடியல. சட்டப்படி நான் ஜெயிச்சிருக்கணும், ஆனால் தோத்துட்டேன். இந்த மேப்பில் ரவுண்டு கட்டி அடிப்பானுங்க சுத்தமாக. இங்கே பாருங்கள், சொல்லின்னு இருக்கும்போதே அடிக்கிறானுங்க. வந்த இடத்துக்கே நான் திரும்பி வந்துட்டேன். நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். நான் முன்னாடி போகலான்னு பார்க்குறேன், பின்னாடி வர மாரி வச்சுக்கிறானுங்க. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? எனக்கு அந்த இருக்கிற அந்த ஒத்த கொம்புனால தான் இவனுங்க இவ்வளோ பண்ணுறானுங்க. இன்னொரு கொம்பி உடைச்சிட்டனால விளையாட முடியாது, நான் அவுட் ஆகிடுவேன்னு நினச்சினுக்கிறானுங்க. ஆனால் இந்த ஒத்த கொம்பு போனதுக்கு காரணம் நான் ஒரு புலி கூட வந்து பாக்ஸிங் பண்ணதுனால தான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ.
அப்போ கூட அந்த புலி வந்து என்ன அடிக்கலைங்க. அந்த புலி நான் அடித்ததுனால அதுக்கு வந்து கால் உடஞ்சிச்சுருந்தாங்க, கால் எலும்பு. அதுக்காக நான் வந்து அந்த புலிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விதமாக என்னோடய கொம்பை உடைச்சி அந்த புலிக்கு ஆப்ரேஷன் பண்ணி காட்டில் விட்டுட்டாங்க. அதனால தான் வந்து எனக்கு ஒத்த கொம்பு போனதுக்கு காரணமே. நீங்களும் என் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன். சரி, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கேம் ப்ளே இல்லை நெக்ஸ்ட்டு லெவல் போயிடலாம். ஆஹா, இந்த மேப்பா? இது ரொம்ப ஈஸியான மேப்பு. ஏன்னா இது ஜங்கல் ரோலு. இதெல்லாம் பைத்தியக்காரங்க மட்டும்தான் விளையாடுவாங்க. அதனால தான் நம்மளை சேர்த்துருக்கானுங்க. சரி வாங்க, நம்ம இது விளையாடி பார்ப்போம். எப்பயுமே இந்த சேர் சகதியில் போனாவே லேட் ஆகும். அதனால் நம்ம என்ன போனோம், புல்வெளியில் போவோம். இந்த கல் மேலே குதிக்க முடியுதா பார்த்தா நமக்கு ஹைட் எட்டலை. அதனால் அது தள்ளி இந்த வழியாக நம்ம போகிறோம். நேராக போகலான்னு பார்த்தா சைடில் போக வச்சிட்டானுங்க. இந்த கட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும், சங்கு சக்கரம் மாதிரி. அதனால தான் நான் எப்படிலாம் பைத்தியக்காரத்தனமாக ஓடுறேன். இந்த ஓட்டையில் வீண்ட்ட தண்ணிக்குள்ளே வீந்துடும். தண்ணிக்குள்ளே வீந்து அவுட்டே. இந்த கட்டை இருக்குதே, இதுதாங்க ரொம்ப மோசமான கட்டை. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டை. அதிலேருந்து நம்மளை காப்பாற்றுதோ இந்த மாதிரி வால் வச்சுருக்காங்க. அது வாழா கட்டையா என்னன்னு தெரியல. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம தாங்க ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இந்த கல் மேலே குச்சி ஓடிடலாம். அதிசயமாக இந்த கல்லில் ஒரு இடத்துல கூட கீழே வியாமல் வந்துட்டோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்துட்டோம் போல். ஆமாங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு. என்ன கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணும். இவனுங்களை பார்த்தா நமக்கு நேரம் போயிடும். நம்ம உள்ளே போய் குவாலிஃபைட் ஆகிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு முன்னேறிட வேண்டியது தான். ஏங்க, இந்த மேப் ரொம்ப ஈஸியான மேப்பு. இந்த மேப்பில் தான் நீங்கள் எஃப்எஃபியை ஒரு படையப்பாவாக பார்க்க போகிறீங்க. நான் ஏன்டா படையப்பான்னு கேட்குறீங்கன்னா எனக்கே தெரியாது. சரி வாங்க, நம்ம இந்த மேப்பில் விளையாட ஆரம்பிக்கலாம். இந்த மேப்புக்கும் எனக்கு ஒரு கதை இருக்குது. அது என்ன கதைன்னா, கடந்த 2 வாரமாக நான் குளிக்காததுனால எங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிற ஒண்டர்லாக்கு நான் போயிருந்தேன். சரி, போகும்போது 7 பேர் வரிசையாக நின்றுருந்தாங்க. ஏன் நின்றுனுக்குறாங்கன்னு நானும் பக்கத்தில் அந்த 7 பேர்கிட்ட கேட்டேன். இங்கே வந்து ஒரு மேட்ச் நடக்குதான். என்ன மேட்ச்னால், இதோ இந்த பாம்பு மாரி போதில்ல, இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு கிரீடம் தருவாங்களாம். அந்த கிரீடை வச்சு என்ன பண்ணோன்னா, அன்றைக்கி மட்டும் அந்த ஒண்டர்லாவில் அவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ. எந்த இது வேணாலும் போகலாம், அவங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. கேட்டோடனே நான் சும்மா விட்ருவோண்ணா. நானும் என்ன பண்ணேன்னா, அந்த ஒண்டர்லாவில் போயிட்டு முக்கி எப்படியோ ஜெயிச்சிட்டேன். இதே ரவுண்டில் அப்படியே நான் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டேன். அங்கே பார்த்தீங்களா, அதுதாங்க கிரீடோ. எஃப்எஃபிஎம்எஸ் ஹஸ் வான் த மேட்ச். வீடியோ பாரு எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க. போயிட்டு வரேன். உங்கள்கிட்ட விடையை பெறுவது நான் உங்கள் எஃப்எஃபி.